மேலும் ஒரு அண்மை செய்தி, நடிகர் விஜயன் தாவேகாவுடன் டிடிவி தினகரனின் அமமுக தரப்பினர் பேசியதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விரிவான விவரங்கள். ரஷினி வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் இப்போதே விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை திமுக அதிமுகவுக்கு மட்டுமே போட்டி இருந்து வந்த நிலையில் தற்பொழுது புதியதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் மற்றும் அண்ணாமலை, டிடிவி தினகரன் போன்றோர் கூறி வருகின்றனர். 2 முறை மாநாட்டை வெற்றிகரமாக முடித்து திமுக அதிமுகவை தாவேகா திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. பரப்புரையில் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அனைத்து கட்சிகளும் மிரண்டு போயிருக்கின்றனர் என்றும் ஒரு சாரார் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் குறித்து டிடிவி தினகரன் பேசியிருப்பது தமிழக அரசியலில் பேசும் பொருளாகவும் மாறியிருந்தது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரக்கூடிய சூழல களம் சூடி பிடித்திருக்கிறது. ஒரு பக்கம் ஆளும் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லாமல் இருந்து வரும் நிலையில் எதிர்ப்பக்கம் அதிமுக மற்றும் பாஜக தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. இந்த சூழலில் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் தன்னுடைய தாவேகா கட்சியை எந்த அளவுக்கு கட்டமைக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. மற்ற கட்சிகள் என்ன முடிவு எடுக்கப் போகின்றன, 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை அணிகள் அமைய போகின்றன என்ற குழப்பமும் எதிர்பார்ப்பும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலின் போது விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் என டிடிவி தினகரன் பேசியிருந்தது தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விஜய் பிரச்சாரத்தை நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன். நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள், 40 வயது உட்பட்டவர்கள் திரண்டு வந்திருக்கின்றனர். ஜெயலலிதா பாணியில் விஜயின் பேச்சு இருந்ததாக நான் பார்க்கவில்லை. இருந்த போதிலும் ஜெயலலிதா பாணியில் ஒருவர் பேசினால் அது மகிழ்ச்சியானதுதான் என்று பேசியிருந்தார். விஜய் தலைமையில் புதிய கூட்டணி உருவாகும், அந்த கூட்டணியில் இணைவது குறித்து இப்போது முடிவெடுக்கவில்லை. ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணியிலான கூட்டணி உள்ளது என டிடிவி தினகரன் சமீபத்திலும் பேசியிருந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ளது. ஆட்சியை தக்க வைக்க திமுக, ஆட்சியை பிடிக்க அதிமுக கூட்டணியும் முட்டி மோதி வருகின்றனர். இது தவிர விஜய் அரசியலில் இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தும் பன்னீர்செல்வம், தினகரன் ஆகியோர் வெளியேறிவிட்டனர். அமமுக பொதுச்செயலர் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி அமைக்கும் பேச்சுக்கு இடமில்லை என்றும், அப்படி அமைத்தால் அது தற்கொலைக்கு சமம் என்றும் கூறியிருந்தார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அமமுக ஏற்காது என திட்டமாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது விரைவில் தெரிய வரும் என்று, டிசம்பரில் மகிழ்ச்சியான செய்தி வரும் என்றும் ட்விஸ்ட் வைத்திருந்தார் டிடிவி தினகரன். கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்க மறுத்த பல எம்எல்ஏக்கள் தப்பி ஓட முயன்றதாகவும், அவர்களை பாதுகாத்துதான் எடப்பாடியை முதலமைச்சராக்கினோம் என்றும், தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கும் எந்தவித பகையும் கிடையாது என்றும் சமீபத்தில் டிடிவி தினகரன் இதை கூறியிருக்கிறார். இதன் மூலம் எடப்பாடிக்கு என்ன மெசேஜை கடத்த நினைக்கிறார் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. இந்த நிலையில்தான் டிடிவி தரப்போ கூட்டணி கதவை திறந்து வைத்துள்ளார்களாம். அதாவது டிசம்பர் பிறகுதான் இந்த முடிவை வெளிப்படையாக அறிவிப்பார்கள். எனினும் கூட தற்பொழுது கூட்டணி கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய முதற்கட்டமாகத்தான் தமிழக வெற்றி கழக தரப்பினரிடம் டிடிவி தினகரன் தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரன் கூட்டணி கதவை திறந்து வைத்திருப்பது கூட்டணி அமைப்பதற்காகத்தான் என்பதை விட அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை தருவதற்காகவே என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை வைத்ததாக கூறப்பட்டது. அதே போல என்டிஏ கூட்டணியில் அமமுக வர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி முதல் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்ற அழுத்தத்தை டிடிவி தரப்பு அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அமமுக தரப்பு தாவேகா தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை கூட்டணிக்கான முதல் படி என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆனாலும் எடுத்த எடுப்பில் கூட்டணி முடிவை டிடிவி தினகரன் எடுக்க மாட்டார் என்றும், டிசம்பருக்கு பிறகுதான் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்வார் என்றும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.